கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பெரும்பாலான இடங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தோம். 1952 KRP அணை கட்டுவதற்காக அங்கிருந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வெளியேற்றி கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலே 40க்கும் மேற்பட்ட இடங்களிலே குடியமர்த்தி வன நிலத்திலே இங்கே குடியிருங்கள், வீடு கட்டி கொள்ளுங்கள், நாங்கள் பட்டா வழங்குகிறோம் என்று அன்றைய அரசு கூறியதின் அடிப்படையிலே அன்றைய எழுத படிக்க தெரியாத மக்கள் தங்களுடைய குடும்பத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் சொன்ன இடத்திலே வசிக்க சென்றார்கள். இன்னமும் அந்த நிலத்திற்கு பட்டா வழங்கவில்லை. ஆனால் ரோடு போட்டு கொடுத்து விட்டார்கள், தெருவிளக்கு கொடுத்து விட்டார்கள், குடிநீர் கொடுத்து விட்டார்கள், பள்ளியை அமைத்து கொடுத்து விட்டார்கள், ரேஷன் கடையும் கொடுத்து விட்டார்கள், மருத்துவமனையும் கொடுத்து விட்டார்கள். ஆனால் பட்டா மட்டுமே இன்னும் வழங்காமல் காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி வனத்துறை வந்து இங்கே குடியிருக்கின்ற விவசாயிகளை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பட்டா வழங்காத காரணத்தினாலே அரசு வழங்குகின்ற சலுகைகள் பெற முடியவில்லை. அரசு கொடுக்கின்ற இந்த கடன் உதவியும் பயிர்க்கடனும் பெற முடியவில்லை. இந்த கடனையும் பெற முடியவில்லை. பட்டா நிலத்தை உரிமையோடு பெற்றுக்கொண்ட அரசாங்கம் வன நிலத்திலே குடியமர்த்தி விட்டு ஒவ்வொரு அதிகாரியும் புதுசாக வரும்போதெல்லாம் அவர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டிய சூழ்நிலையிலே விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அதையெல்லாம் சர்வே செய்து கணக்கெடுத்து அனைவருக்குமே பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். மாண்புமிகு முதல்வர் செய்தியை கேட்டால் நிச்சயமாக அதற்குண்டான நடவடிக்கை எடுப்பார். சென்ற தேர்தலிலே 5 ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வைத்தோம். சென்ற அரசு செவிசாய்க்கவில்லை. அதன் அடிப்படையிலே ஆட்சி மாற்றம் வேண்டும், புரட்சி வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தோம். இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. 1 மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்ல என்றால் வனத்துறை அலுவலகத்திலே நாங்கள் அங்கேயே தங்கும் போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பகலாக அங்கேயே எங்களுக்கு பட்டா கொடுக்கும் வரை வனத்துறை அலுவலகத்திலே நாங்கள் தங்குவோம். காட்டுப்பன்றி வனவிலங்கு சட்டம் என்பது இடையிலே வந்த சட்டம். மன்னர்கள் ஆட்சி காலத்திலே இல்லை, பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்திலே இல்லை, சுதந்திரம் வாங்கும் போதும் இந்த சட்டம் இல்லை. இப்போது நாளொரு சட்டமாக வனத்துறை வனவிலங்கு எங்களுக்கு சொந்தம் என்கிறார்கள். பட்டா நிலத்தில் உள்ள பயிர்கள் எல்லாம் அழிக்கின்றன, மக்களை அழிக்கின்றன. அரசு வனவிலங்கு சட்டத்தில் இருந்து சில உயிரினங்களை நீக்கியுள்ளார்கள். ஆனால் தமிழக அரசு அந்த உயிரினங்களை இன்னும் அந்த பட்டியலிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கேரளாவிலே வனவிலங்கு பட்டியலிருந்து நீக்கி அதை சுடுவதற்கு ஒரு பன்றிக்கு 3000 ரூபாய் கொடுக்கிறார்கள். கேரளாவில், தமிழ்நாட்டில் இன்னும் சொல்கிறதுக்கே அனுமதி கொடுக்கல. விவசாயிகளை அழிக்குது. ஒரு பண்ணி 1/2 டன் வெயிட் இருக்குது. அது விவசாயியை கண்டா வந்து கடிக்குது, துவம்சம் பண்ணுது. பல விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள். அதற்கு முறையான இழப்பீடும் கொடுக்கல. வேறு காரணங்கள் சொல்லி மூடி மறைக்கப்பட்டுள்ளது.